ஹீரோ ஒரு பூனையை கொஞ்சிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த பூனை பொண்ணோட உருவத்துல மாறி ஹீரோ பக்கத்திலேயே படுத்து ஹீரோவை நோண்டிட்டே இருக்கா. திடீர்னு அவர் கண்ணை முடிச்சு அவ கையை இறுக்கி பிடிச்சி யாரு நீ எப்படி என் ரூம்குள்ள வந்தன்னு கேக்குறாரு. வெளியில பொண்ணு வீட்டை விட்டு வெளியிலயும் அனுப்பிடுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுதான் அவரோட செல்ல பூனைக்குட்டின்னு தெரியாது. அந்த பொண்ணுமே வெளியிலயே நின்னுட்டு இருக்கா. திடீர்னு நாயை பார்த்ததும் பயந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்னோ விழ ஆரம்பிக்குதா. ஹீரோ உள்ள இருந்து பாக்குறாரு. சரி பாவம்னு சொல்லி அவரோட கோட்டை கொடுத்து இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் உள்ள தூங்கிக்கோ, காலையில ஆனதும் நீ எந்திரிச்சு போயிடணும்னு சொல்றாரு. அதெல்லாம் அவ கண்டுக்காம அவ பாட்டுன்னு கியூட்டா பால் குடிச்சிட்டே இருக்கா. அவளை பார்த்த ஹீரோ ஒரு டவலை போட்டு ஹாட் வாட்டர்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு அனுப்புறாரு. இவ பூனைக்குட்டி இல்ல, அதனால பாத்ரூம்ல எல்லாமே நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருக்கா. டேப்பை ஓபன் பண்ணதும் ஹாட் வாட்டர் வந்து விழுது. பூனைக்குட்டிக்கெல்லாம் இந்த சுடுதண்ணி செட் ஆகாதுல்ல, அதனால கத்திடுறா. ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. அவர் மேல ஏறிக்கிறா. இவன் என்ன இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டே போறான்னு ரூம்ல இருந்து வெளியில அனுப்பி நீ ஹால்லயே தூங்குன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோயின் விளையாட்டுல எல்லாமே போட்டு உடைச்சிட்டே இருக்கா. அவ கியூட்னஸ் ஆலையே வந்து ஹீரோவால திட்ட கூட முடியல. இவளை தனியா வீட்டுல விட்டோம்னா எல்லாத்தையும் உடைச்சிடுவான்ட்டு அவரோட ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவ தலைமையில கிட்டி ஹேர் பேண்ட பார்த்து அதை புடுங்கி விளையாட ட்ரை பண்றா. ஹீரோ வந்து தடுக்காம அவ விளையாடட்டும்னு விட்டுறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அவ மேல லவ்ல விழுந்துட்டாரு.